வெயில் எல்லாமே இருக்குது. நவராத்திரி காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான ஜோதிட விழா அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை நடத்தி காமிக்கிறதுக்கு அதை விட கஷ்டம். ஆனால் அந்த சிறப்பான வேலையை நம்மளுடைய ஸ்ரீ ரெங்கநாச்சியார் ஜோதிடர்கள் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை சொல்லி வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. வாஸ்துக்கு ஒருத்தர் இருக்கார், அண்ணன் திதி யோகம் கரணம் பற்றி பேசினாங்க. அப்புறம் நம்ம இவர் காலையில் அபிராமி அந்தாதியை பற்றி என்ன அழகான ஒரு விளக்கம், மெய்சில் இருக்கக்கூடிய பேச்சு. அண்ணன் நம்ம நவீனோட அண்ணன் வாட்ச் கட்டினா என்ன பெனிஃபிட், வாட்ச் அப்படின்னா அதுக்கு பேரே வாட்ச் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் வாட்ச், ஆனால் நீ அதை வாட்சே பண்ணாமல் இருக்கிறது வெட்டி பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப அற்புதமான கருத்து. கான்செப்டுன்னு பார்த்தா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்காம அவங்க சொல்ல மாட்டாங்க. தே ஆர் ப்ராக்டிக்கலி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. கரெக்டாக தப்பா சொல்லலாமா, 4 ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி அனுபவம் பண்ணலாமா, அதெல்லாம் பண்ணி தான் சரி பப்ளிக்கில் கொண்டு வந்து தருவாங்க. அதனால் அதை நம்ம லக்கி பர்சன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, அன்லக்கி பர்சன்ஸ் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அண்ணன் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு குறைவான டைம் தான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு 5-6 பாயிண்ட் தான். அதாவது நிறைய பேருக்கு இந்த ஜோதிடத்தில் கோவப்பட்டு ஒரு வார்த்தையை பேசிடுறோம். என்ன பேசுகிறோன்னா, அண்ணே கோவப்படாதீங்கண்ணே, இன்றைக்கி என்ன உங்களுக்கு சந்திராஷ்டமமா, ஆமாப்பா கொஞ்சம் கோவப்படாதீங்க. இந்த வார்த்தை எல்லாருமே ஜோதிடத்தை நம்புபவர்கள் நம்பாதவர்கள். ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் பேர் வாங்கிய ஒரு ஜோதிடர் அவர் எனக்கு சொன்ன பரிகாரம், சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு அந்த எந்த கிரகம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது, சூரியன்னா சூரிய ஓரையில் ஒரு செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிக்கலான்னு எனக்கு சொன்னார். நான் இதை ரொம்ப காலம் அனுபவித்து பார்த்து மிகப்பெரிய ஜாம்பவான்கிட்ட இதை சொல்லி அவங்க அப்ரூவல் பண்ணாங்க. கரெக்டாக தான்ப்பா இருக்குது, ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இன்றைக்கி கூட ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் என்ன எனக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த பேஸை பார்த்து டெலீட் பண்ணோம். இதில் ஒரு சின்ன திருத்தம், சூரியன் வீடாக இருந்தால் சூரிய ஓரையில், சந்திரன் வீடாக இருந்தால் சந்திர ஓரை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாறுபடும். அதாவது நம்மளுடைய முகத்தை செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிக்கிறது ஒரு பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க. அனுபவத்தை ஒரு மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம அனுபவத்தை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் செகண்டு, இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை, காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும், அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சிலருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. வீட்டில் ஒரு மீன் தொட்டி வளர்த்துறோம், மீன் தொட்டி வளர்த்திட்டு நான் அதை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். சில ராசிகளுக்கு மீன் தொட்டிகள் வைப்பது சிறப்பில்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க தான் அது வளர்த்துறாங்க அதிகமாக. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக மீன் வேணும் அப்படின்னு சொல்லி. அவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் வளர்த்திக்கலாம். இதில் ஒவ்வொருத்தருக்கு மீனத்தில் அட்டமாதிபதி இருந்தாலோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பரிகாரம். இன்னொரு பரிகாரம், இந்த பெண்கள் கணவன் மீதில் இருக்கக்கூடிய பாசம் ரொம்ப அதிகம், மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லி. அது எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். சிலருக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மாங்கல்யத்தை கழட்டி உண்டியில் போடுறோன்னு சில பேர் வேண்டுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மாங்கல்யத்தை நாங்கள் மாற்றிக்கிறோன்னு வேண்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய எங்கேயோ செய்த பாவங்கள் விலகுவதற்கு இந்த இலை எடுக்கிற பரிகாரம்னு ஒரு பரிகாரம். இது என்ன சார் புதுசாக இருக்குன்னு இல்லை, ஏதாவது பழைய பரிகாரம் தான். நம்ம எங்கேயாவது அன்னதானம் நடக்கக்கூடிய இடங்களில், கல்யாண வீடு இல்லை, ஹோட்டல்ஸ் இல்லை, அன்னதானம் நடக்கக்கூடிய புனிதமான இடங்களில் இலை எடுக்கிறதா வேண்டிக்கிட்டால் அதற்கு இது சமமான பரிகாரம். ஒரு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இது நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள் சொல்லி அந்த வலி, தாலியை கழட்டி போடும்போது அந்த பெண்கள் எவ்வளோ வலிக்கிறாங்கன்னா, என்கிட்ட குறைஞ்சது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் அது அவசரத்தில் வேண்டிட்டேன்னே, இப்போ போடும்போது மனசு கஷ்டம், வேண்டாம் இலை எடுத்து பரிகாரம் பண்ணி பாருங்கள். நிறைய கோவில்கள் இன்றைக்கி அன்னதானம் நடக்குது. அந்த இலை எடுத்த பரிகாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சில பேருக்கு கூச்சமாக இருக்கும், எப்படி நான்லாம் இலை எடுக்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். நான் புறவிபாளையம் கோடி சுவாமிகள் கோயிலில் அமாவாசை அன்னைக்கு எடுக்கிறேன். எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன். இது உண்மை, நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் யார் வேணாலும் எடுக்கலாம். எடுத்துட்டு அதை இல்லை சார் என்னால் முடியாது சார், உடல்நிலை காரணமாக சில பேருக்கு எடுக்க முடியாது, சீக்கிரம் எடுக்க சொல்லுவாங்க. அதவங்களுக்கு என்ன பண்ணாலும் எடுக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். எடுக்கிறவங்களுக்கு இப்போ ஒருத்தர் எடுக்கிறாரு, குறுக்க நின்று தள்ளி நிற்கக்கூடாது, எடுக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே பலன் உண்டு. இதையும் நீங்கள் அனுபவத்தில் பார்த்து சொல்லலாம். அப்புறம் இந்த கயிறு கட்டுறது, அப்புறம் இந்த தாய்த்து கட்டுறதுலாம் உண்மையாக
கண்டிப்பாக கும்ப லக்னத்துக்கு, பொதுவாக எல்லா லக்னத்துக்கும் ஒத்து வரும். ஒரு உதாரணத்தில் கும்ப லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ராகு சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாலோ, அல்லது எந்த லக்னத்திற்கு செவ்வாய் ராகு நட்சத்திரத்தில் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் ஒரு பயம் வருங்க. நம்மெல்லாம் படித்து பாஸ் பண்ணி அப்படின்னா, ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் ரொம்ப அழகாக வச்சுருப்பார், இந்த கைத்தை கட்டிட்டு போப்பா உனக்கு தைரியம் வரும்னு. நாங்கள்லாம் இடுப்பில் தாய்த்து கட்டியிருக்கோம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த படத்தை சொல்ல விரும்பலை, பட் அந்த படத்தில் அது வரும். இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா சாத்தியம். அந்த பயம் யாருக்கு வரும்னா, செவ்வாய் காம்பினேஷனில் நீங்கள் எங்கே வேணாலும், அதுவும் அட்டமத்தானங்களில் 6ஆம் இடங்களில் இருக்கும்போது அந்த பய பரிகாரம் வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் யாரை வேணாலும் போய் பார்த்து சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அதை பண்ணலாம். அப்புறம் ஒரு ஜோதிட தகவல், ஒரு கிரகம் உச்சங்க, சந்திரன் உச்சம், சந்திர திசை நடக்குது. அவர் நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு, பலனே இல்லைங்கிறார். சுகர்ம பிரம்ம ரிஷி அற்புதமாக ஒரு கணக்கு சொல்கிறார். சுகர் நாடின்னு வச்சுருக்காங்க அதுக்கு பேர். அந்த பிரம்ம ரிஷி சந்திரன் உச்சம், சந்திர திசை பாக்யாதிபதி, எல்லா கணக்கு போட்டாலும் கரெக்டாக வருது. ஏன் சந்திர திசை வேலை செய்யலை? சிம்பிளான பாயிண்ட்டு, 2 பாம்புக்கிடையில் மாட்டிய கிரகம் வேலை செய்யாது. இதை எப்படி சார் எடுக்கிறது? ராகு கேதுக்குள்ளே எடுத்துக்கிறதா? கிடையாது. இப்போ அஸ்வினின்னு ஒரு இடத்துல ஒரு கிரகம், திருவாதிரைன்னு ஒரு இடத்துல ஒரு கிரகம், இதுக்கு இடையில ரிஷபத்தில் ஒரு கிரகம் மாட்டியிருந்தால் அந்த கிரகம் கஷ்டப்படும். இது நிறைய என்னுடைய அனுபவத்தில் ஒத்து வருது, உங்கள் அனுபவத்தில் பாருங்கள். அது புத்திகளில் கூட சில நேரம் ஸ்ட்ரக் பண்ணிடுது. இப்போ நல்ல தசா நடந்துட்டு இருக்கு, நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு, இந்த புத்தி வரும்போது மாட்டிக்கிச்சுன்னா அந்த புத்தி மாட்டியிருக்கும், அது செக் பண்ணிக்கலாம். நீச்ச ராகுக்கு சில கிரகங்கள் கெட்டு போயிருக்கு, அதுவும் கூட பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், 7ஆம் அதிபதி அழகாக இருக்குங்க, பொண்ணு படிச்சிருக்குங்க, எவ்வளோ நகை கேட்டாலும் போடுறேங்க, கார் கொடுக்குறேங்க. 7ஆம் அதிபதி மிருத்யு பாகையில் இருக்கான்னு பாருங்க. அது கொஞ்சம் லேட்டாக தான் திருமணம் நடக்கும். நம்ம சீக்கிரமே போய் மேடையில் உட்காந்துட்டு மாப்பிள்ளையை காணணும்னு தொலைவக்கூடாது. அதே மாதிரி ஆண்களும் பார்த்தீங்கன்னா, நான் சில பேருக்கு சொல்லுவேன், 5 மணி பஸ்ஸுக்கு 2:30 மணிக்கே உட்காந்தா எப்படி வரும்? அது மாதிரி மிருத்யு பாகையில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அதை கவனிக்க தவறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் சொல்கிறாரு, என் ஜாதகத்தில் என்னெல்லாம் யோகம் இருக்கும், ஒரு 5-6 யோகம் சொல்லுங்கள். அந்த யோகம் என்னன்னு கேட்டால் சந்திரமங்கல யோகம், நிறைய யோகங்கள், அந்த எல்லா யோகம் இருக்கான வேலை செய்ய மாட்டேங்குது. லக்ன சந்தியை கவனிக்க தவறாதீர்கள். லக்ன சந்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு முடிவு பாதையில் ஒரு லக்னம் இருப்பதோ அல்லது ராசி இருப்பதோ மிக மிக கவனமாக கையாளக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், செலிப்ரிட்டி ஆகணும், நான் வாழ்க்கையில் 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி வாழணும். சிம்பிளான விஷயந்தான். லக்ன புள்ளி அப்படிங்கிறது அது ஒரு கிரகத்தில் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு புதன் இருக்குது, அது உச்சமாக இருக்கலாம், திரிகோணத்தில் இருக்கலாம், கேந்திரத்தில் இருக்கலாம். கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் பாருங்கள், பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கும், அது பிறப்பில் கொடுப்பினையில் இருக்கணும். அது இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக ஒத்து வரும். ஸோ என்னை பொறுத்தளவில் பிறப்பில் லக்னத்தில் அது இருந்ததுனால நிறைய பேர் ஆயிருப்பாங்க. சார் இல்லை நான் ஆகணும் அப்படின்னா நம்ம பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக செலக்ட் பண்ணணும். 2-11 அதிபதிகள் ரொம்ப சிறப்பாக உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் தாராளமாக அதை ஒரு ஜாதகத்தில் ஒத்து வர மாதிரி பார்த்துக்கலாம். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் இது சுகர்ம நாடி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு அப்படி அமையலை அப்படின்னா குறைஞ்சது தனாதிபதியாவது உச்சத்தில் இருக்கிற மாதிரி, தனாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆசை, சார் நாங்கள் வீடு கட்டணும், வீடு கட்டினா தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். நாங்கள் வீடு கட்டுறதுக்கு நிறைய பரிகாரங்கள் பண்ணி பார்த்துட்டோம். 2014 நான் ஒரு மிக பிரபலமான டிவியில் சொன்ன பரிகாரம், அதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் வந்தது. அனுபவ பரிகாரம் தான் சார். இந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு கல் எடுத்து வைப்போம், அந்த பரிகாரமா? இல்லை. அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தெய்வம், வறண்ட பிள்ளையார்னு சொல்லுவாங்க. வறண்ட பிள்ளையார்னா உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார் அப்படின்னா, அந்த ஊரில் யாருமே கண்டுக்காத பிள்ளையார், அதுக்கு பேர் வறண்ட பிள்ளையார்னு பேர். அந்த பிள்ளையாருக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ, ஒரு தண்ணி ஊற்றி ஒரு துணி கட்டி விட்டு அதை உயிர்ப்பித்தால் கண்டிப்பாக நமக்கு இந்த வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன எளிமையான பரிகாரம், நம்ம யாருமே கண்டுக்காமல் இருக்காங்க, யாராவது நம்மளை கூப்பிடணும், யாராவது பேசணும், நம்மள ஒரு வளர்ச்சிக்கு வரணும், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா இந்த வறண்ட பிள்ளையார் பரிகாரம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம்
எல்லாருக்கும் இந்த எனக்கு தெரிஞ்சு நகை அடகு வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான்லாம் அடகு வச்சதே இல்லை சார், நான்லாம் பண்ணதே இல்லை சார், நானே காசுலேருந்து தான் வச்சேன், ஆனால் காசு இல்லாதப்போ தான் கரெக்டாக கூப்பிட்டு வட்டியை கட்டுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அடகு நகை மீட்பு பரிகாரம் அப்படிங்கிறது தெய்வங்களுக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம், அது ரொம்ப முக்கியமான பரிகாரம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம தெய்வத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள்கள் இருக்கு இல்லையா, விளக்கு, ஊதுபத்தி ஸ்டாண்டு, இதை ஒன்று நம்ம விளக்கணும், இல்லைன்னா நம்ம வீட்டுக்காரம்மா விளக்கணும். வீட்டுக்காரம்மான்னு நான் சொன்னோன்னே நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. வீட்டில் வேலை செய்கிறவங்க விளக்கக்கூடாது. நீங்கள் எல்லா பாத்திரத்தையும் விளக்கலாம், சாப்பாட்டு பாத்திரம் இதெல்லாம். தெய்வங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை நீங்கள் விளக்கும்போது, அதுலேயும் குறிப்பாக புதன்கிழமை, சனிக்கிழமை, அப்புறம் புதன்கிழமை விளக்குறவங்களுக்கு என்ன கிடைக்கணும், சீக்கிரம் இந்த நகை திருப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். நீங்கள் விளக்கி பாருங்கள். புதன்கிழமை விளக்கிட்டு வியாழக்கிழமை காலையில் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் விளக்கணும், விளக்கி அதை க்ளீனாக வைக்கணும். சில பேருக்கு சனிக்கிழமை பண்ணும்போது வீட்டில் ரொம்ப வயசானவங்க, அதை பார்க்குறவங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும், ரொம்ப கஷ்டங்க. அதாவது 80 வயசுக்கு மேலே ஒருத்தர் வீட்டில் இருக்காருன்னா அவரை பார்த்துக்கிறவருக்கு நம்ம வணக்கம் சொல்கிறதுக்கே அப்பா, அது மாதிரி பரிகாரம் உலகத்தில் எதுவுமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுங்க. ஒரு பெண் 3 வருஷமாக சேலை கட்டாமல் இருக்காங்கங்க, அவங்க அப்பாவை பார்த்துட்டு எந்த நல்ல விஷயங்களுக்கும் போகிறதில்ல. அந்த பெண்களுக்கு ஏதாவது தேவைப்படும் இல்லையா, ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்டோ ஒரு ஃபார்மலா, அது உங்கள் குடும்ப சொந்தத்தில் கூட இருக்கலாம். எங்கள் பெரியப்பா பிள்ளை இப்படி தான் சார், எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்குது, அவங்கள பார்த்து ஐயா உங்களுக்கு ஏதாவது வேணுமா, ஏதாவது மாத்திரை கத்திரை வேணுமா, இல்லை பெட்ஷீட் ஏதாவது வேணுமா, நம்ம சொந்தத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அந்த 2 ஆத்மா எவையா வந்து கேட்டான், அன்னைக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்ல, அதோட விலை 10 ரூபாயா இருக்குங்க. அந்த 10 ரூபாய்க்கு அது செஞ்ச விஷயம் உங்களை மாபெரும் இடத்துக்கு கொண்டு போயிடும். ஒரு ஆத்மா சந்தோஷப்பட்டால் பரிகாரம் ஜெயம், இதுதான் என்னுடைய கான்செப்ட். எந்த ஆத்மா சந்தோஷப்படுதோ அது கண்டிப்பாக பரிகாரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சூட்சமமான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அற்புதமான நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த மாதிரி ஒரு அரிய சபையில் அண்ணன் ஜானகிராமனுடைய ஆதரவால் இன்னைக்கு இப்படி ஒரு மேடை ஏறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. மீண்டும் கண்டிப்பாக நவம்பர் 2ஆம் தேதி வருவேன். நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜன் இருக்கும், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம நம்பர் வந்து 9600983103. சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் மீட் பண்ணலாம், கோயம்புத்தூரில் மீட் பண்ணலாம். ஸோ வாழ்த்துக்கள். மீண்டும் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்து. அண்ணா வந்து இயற்கை பரிகாரங்கள், இந்த இலை எடுக்கிற விஷயம் நான் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இலை எடுக்கிற விஷயம் அதை போல் வந்து ஒரு பரிகாரம் எங்கேயுமே கிடையாது. நிறையா இடத்துல சொல்லி நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு திருமணமே ஒருத்தனுக்கு நடக்கலை, கல்யாணமே ஆகலை, என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டாங்க, எனக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்னாக்கா 10 பரதேசியை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு, நம்மளும் பரதேசி தான், வீட்டில் உட்கார வச்சு நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டு இலையை எச்சலை எடுத்து வாசலில் போட்டாலே கல்யாணம் ஆகிடும். அதுதான் அண்ணன் கோயிலில் சொல்கிறது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், திருமாங்கல்யம், அது வந்து பெரிய தப்பு பண்ணுறாங்க. அது அந்த தானம் பண்ணக்கூடாது. போட்டுட்டு வந்து தான் கேட்குறாங்க, அதுக்குண்டான பலாபலன். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறோன்னு வச்சிங்களேன், எப்படின்னாக்கா மாங்கல்யஸ்தானம் அடிபடுது அல்லது கணவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய சிம்பிள் பரிகாரம் என்ன தெரியுங்களா, திருமாங்கல்யத்தை கழட்டி வச்சுருங்கம்மா, சாமிக்கிட்டேயோ உண்டியல்லையோ போடாதீங்க அப்படிமா. இதை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சமூகம் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த தாலிங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அது தாலிங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம எதுக்குன்னு யோசிப்பேன் நான். ஆம்பளைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயசு கம்மியாக இருக்கும், பெண்களுக்கு வயசு அதிகமாக இருக்கும். அப்படி தான் அவங்க கல்யாணம் முடிப்பாங்க. இது என்னடா அப்படின்னு பார்த்தாங்க, அவங்க ரொம்ப நாள் இருக்காங்க, 90 வயசு 85 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுலேருந்து மாறி போனாக்கா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்க மாட்டேது அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறது கிடையாது அந்த குறிப்பிட்ட அந்த வகைராவில். ஆனால் எல்லாருமே கோடீஸ்வரன், வசதியான ஆளுங்க, அவங்கள மட்டும் அவங்க டெவலப் பண்ணி விடுவாங்க, மற்ற ஆளுங்களாம் டெவலப் பண்ண மாட்டாங்க.